மிஸ்டர் அப்பண்ணா, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பெருசா ஆண்களை உழைக்கிற பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடணும் பேசுறீங்க. எவ்வளவுதான் நீங்க செருப்பு தேய தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் முடியும். வீட்டுக்குள்ள கொண்டு வந்த ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பொட்டு வச்சாலும் முன்னாடி தான் வைக்க முடியும், புரட்டியில ஒட்ட முடியும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க தங்கத்தை ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது. பீரல தான் வைக்கலாம். அதான் ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு உள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய பணக்கார நடுவரா இருந்தாலும் உங்க ஆகாயத்தை பறிக்க மாட்டாங்க. 6 அடிலாம் பறிப்பாங்க. அதான் ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசரை வாடகை கிட்ட எடுத்தாங்கன்னு சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய நடுவரா நீங்க இருந்தாலும் ட்ரெயினர்னா கூட பிளாட்ஃபார்ம் தான். அதான் ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. 50,000 ரூபாய்க்கு சேலை வாங்கினாலும் அதை இடுப்புல தான் சொருவ முடியும், தலையில சொருவ முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சாலும் அசையா சொத்து சம்பாதிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதான் ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்ன? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி. இதுதான் வாழ்க்கை. சார் சிம்பிளா நான் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கான பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை வாங்கினவனுக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை தெரியுமா? அதை கூட சுருக்கமா சொல்லுவா. சொல்லுங்க. எந்திரிச்சா காபி, இல்லாட்டினா பால். வந்ததுல இருந்து இவ்வளவு பேச்சு. சார் காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பிறந்தா உழைச்சுதான் ஆகணும். காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். அப்ப மானும் ஆணும் ஒண்ணுதான். அதான் கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னு? மானை அடிச்சா ஆயுள் வரைக்கும் ஜெயில முடியும். அதனால நீங்க ஆண்களை அடிக்காம பாத்துக்கோங்க. ஹலோ, கம்மா வாக்கியால தண்ணி போகுதா? ஹலோ 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 ஹலோ. சரியா டவர் கிடைக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. அங்க ரெண்டா டவர் கப்பி ஊட்டி இருந்தாங்க. அவசியம் வாங்க. ஹலோ செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தரதா ஐயா சொல்லியிருக்காரு. ஹாய் கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம இருக்கேன். உங்களுக்கு கிட்னி நல்லா இருக்கா? நான் உள்ள கிடக்குது. அண்ணா உங்களுக்கு மண்ணீரல் நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு நுரையீரல்? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா? உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? ஓட்டம் நடைமா போய் நிற்கிது. இல்ல, இது நான் பிறந்த ஊர் மாதிரி. இங்க வந்த உடனே வெந்தயம் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. இது உங்களுக்கு பிறந்த ஊரா? இது நான் பிறந்த ஊர் மாதிரி. அப்ப நான் பொறிக்கிறீங்க வந்த ஊராது. எல்லாருக்கும் பிறந்த ஊர் தான். ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. சுடுகாட்டுல. நான் எந்த பக்கம் பேசுறேன்? அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் வரோம்? அப்ப ஆடியக்கார் வருவாரா? அவர் இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கு வழி இல்லை. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடு அண்ணன், அக்கா, தங்கச்சி. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்காளே, என்னன்னு? கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று குடிச்சிட்டு வந்துடுறாங்க. இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்களே? நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. நடுவர் அவர்களே, நான் மஞ்சண்ணா நான் பேசலாம், அப்புன்னா நான் பேசலாம். போய் குருக்கள்கிட்ட கேட்டு வரியா? ரவிண்ணா சார் காலை மட்டும் தொடாது. போன வாரம் ஒருத்தி தொட்டா 2 செருப்பு காணாம போச்சு. ஐயா விழா கமிட்டி. அப்ப நான் பேசலாம்ப்பா. அப்படியே போ, தெருவா போயிட்டு வா. நான் இயல்பாவே என்னுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா? வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்னை வளர்க்கல. உண்மையிலே வயசுல பெரியவங்களை நம்ம எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு வரைக்கும் 6 மாசம் ஆகுது. தகவலுக்காக சொல்றேன். கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இப்பவாது என்ன இப்போவாது? நான் பேச வாங்கி வாய் பிறகு உண்மையா? நீங்க இந்த டீம்லயே நான் மட்டும்தான் ரொம்ப அமைதி. ஆமா ஆமா சொன்னா இங்க பஸ் ஸ்டாண்ட். எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்? வைக்கிற உங்களையால போட்டு கண்டே பிடிச்சி வித்தியாமல 100 ரூபாய்க்கு ஊற்றுறதுக்கு. நீங்க நம்ம டீம் தமிழன் புரியாத மொழி பேசுபவரை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவரை குருவாக பார்க்கிறார். சரியாக தமிழ் பேசுபவரை குருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை.
தாயாம் என் தமிழனையை வணங்கி வாதம் வருகிறேன். எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பி பண்ண ஆமா, நான் கம்பி நடப்ப மஞ்சோன்னா விளையாட்டு விளையாடுவேன். அவ்வளவு பெரிய விளைய நானாட்டாரு டர்க்கு கம்பில இல்லையா தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னார்? உயிரோட இருக்கும் போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பார். இப்ப சொல்லிருந்தான்னு வச்சுக்க, அதை ரெண்டா கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா. காலம் மாறி போச்சு சார். ரேஷன் கூட பருப்பு கடை, கோயிலுக்கு போன செருப்பு கடை, ஹாஸ்பிட்டல் போன உறுப்பு கடை, பல சாமியார் போன கருப்பு கடை. இங்கே கருப்பு காணாம சாமியார் போய் புள்ள ஏதாவது ஒரு மாற்றம் இப்படி ஆயிடுச்சு சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சள் ஒரு நிமிஷம் என்ன பண்ண? மூக்கு சிந்துறது. மூக்கு சிந்தி என் மேல போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? நான் திருப்பி ரிட்டர்ன் விட்டா என்ன? மஞ்சள் நான் இனிமே காசுக்காக பேசுற பேச்சலடா. அவட்ட போய் நடுவர்கள் என்னம்மா? நான் இனிமே காசுக்காக சாங்காம வர மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுறேன். பட் இந்த பொண்ணுகளில பேச எனக்கு பணமே வேணும். நல்லா கை தட்டி சார். நான் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வாங்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதீங்க கேக்குறீங்களா? ஜிஎஸ்டி முதல்ல போட்டு கேட்டுட்டு இருக்கான். கவர்ல கரெக்ட்டா கொடுக்க நெட் வந்தாங்கல்ல, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு கோட்டை வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடுவுல பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பெருமாள் கரெக்டா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாங்க. நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள உள்ளம் படைத்த நடுவர், தீபாவளிக்கு வெடிபாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொறி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர், வரும் லீவர் அன்னைக்கு அண்ணா உமானத் அண்ணா வருடப்பிறப்பு அன்னைக்கு நமக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய நடுவர் உங்களை வர்ணிச்சு. உங்களுக்கு மாட்டு சாணி வாங்கி தரவா? எல்லாம் வாங்கி கொடுத்து நான் தெருவில் அனுப்பேன். எங்க வீட்டுக்கார் கருப்பு ஆய்வாளர் கொடுங்க. அதை ஆய்வு பண்ண வாங்கி கொடுக்கக்கூடிய நடுவர் உங்களை வர்ணிச்சு யார் பேசணும்? யாரு சார் பேசணும்? குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் பொறுப்பான பெண்கள் பேச கௌரவி வர்ணிக்கணும் சார். நான் தான் வர்ணிக்க போறேன். ஒரு நிமிடம் என்னை நிமிந்து பாருங்கள் நடுவர் அவர்களே. அடுத்த பொண்டாட்டி நான் பாக்குறது ஒரு 20 நிமிஷம் வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, பெரிய பாருங்க, அங்கே சின்ன பாருங்க சார். இவர்கள் 3 பேரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்கள். முக்கா போதை தெரியுது, கண்ணியம் தெரியுது. நீ எவ்வளவு பெரிய லேப்டாப்னு எனக்கு தான் தெரியும். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க 3 பேர் கண்களை பார்க்கணுமா? ஆமா சார். காட்டுங்கடா. அவனை நைட்ல பாதுகாக்க முடியாது, அவனை 11:30க்கு பாதுகாக்க முடியாது, அவனை சாயந்தரம் பாதுகாக்க எப்போதுமே பாதுகாக்க முடியாது. எங்க மஞ்சள் கறந்த பால் மாதிரி நடுவர்களே. கொஞ்சம் அடிப்பூச்சி சூடாத கருப்பா இருக்காரு. அவர்கள் 3 வரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நடுவர்களே. Look at me. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்காங்க? எது சக்கரையா? மோசமான வியாதி சார். சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் காலையில 7 மணிக்கெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவார். போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்தாங்க, போய் யூரின் எடுத்துருவாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்ததுக்கு பூரா ஒழுங்கிடுச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் மறுபடியும் உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிட்டுவான். நான் நிறுத்து பார்த்தாடா நிறுத்தி சொல்ல போறான். உண்மையிலே இன்னைக்கு வாழ்க்கையே அவளை சிக்கல. ஆனா சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பெண்கள் தான் பொறுப்புன்னு சொல்ற என்னால தான் சார் முடியும். ஆனா நீங்க நாளைச்சுங்கன்னா
நீங்க 5 வச்சு சுதி சுதி இது சாதாரண பேச்சாளர் இல்லை. சங்கீத கலா புருஷன் வந்து அவங்க சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது மணிய கலைமாமணி விருது வாங்குவாங்க. அதனால அவங்க சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கிட்டு நீங்க 5 வச்சுக்கிட்டு நீங்க முடிஞ்ச வச்சு. ஓகே. நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனோ நல்ல மனோ நல்ல முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனோ நல்ல மனோ நல்ல முதலாளி எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தா எங்களுக்கெல்லாம் நல்ல நடுவரையாதா நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனோ நல்ல மனோ நல்ல முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனோ நல்ல மனோ நல்ல முதலாளி. நான் கேக்குறேன் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க அப்பாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்னமோ வலி. மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? அவனுக்கு மூலம் போகுது. அப்படி யாரும் யோடி சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து ஆண்களோட உழைக்கிறேன் பேசுறாங்க சார். மிஸ்டர் அப்பண்ணா, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பெருசா ஆண்களை உழைக்கிற பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடறோம் பேசுறீங்க. எவ்வளவுதான் நீங்க செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் முடியும். வீட்டுக்குள்ள கொண்டு வந்த ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பொட்டு வச்சாலும் முன்னாடி தான் வைக்க முடியும். புரடியில ஒட்ட முடியும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க தங்கத்தை ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது. பீரல தான் வைக்கலாம். அதான் ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு உள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய பணக்கார நடுவரா இருந்தாலும் உங்க ஆகாயத்தை பறிக்க மாட்டாங்க. 6 அடினா பறிப்பாங்க. அதான் ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசரை வாடகைக்கு தான் எடுத்தாங்கன்னு சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய நடுவரா நீங்க இருந்தாலும் ட்ரெயினர்னா கூட பிளாட்ஃபார்ம் தான். அதான் ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. 50,000 ரூபாய்க்கு சேலை வாங்கினாலும் அதை இடுப்புல தான் சொருவ முடியும், தலையில சொருவ முடியாது. சார், நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதான் ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா. என்னது? வாழ்க்கைனா என்ன தெரியுமா? என்ன? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி. இதுதான் வாழ்க்கை. சார், சிம்பிளா நான் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கான பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை வாங்கினவனுக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை தெரியுமா? அதை கூட சுருக்கமா சொல்லுவா. சொல்லுங்க. எந்திரிச்சா காபி, இல்லாட்டினா பால். வந்ததுல இருந்து இவ்வளவு பேச்சு. சார், காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பிறந்தா உழைச்சுதான் ஆகணும். காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். அப்ப மானும் ஆணும் ஒண்ணுதான். அதான் கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னு? மானை அடிச்சா ஆயுள் வரைக்கும் ஜெயில முடியும். அதனால நீங்க ஆண்களை அடிக்காம பாத்துக்கோங்க. சார், நீங்க எங்களை அடிச்சா சம்பவமே கிடையாது. நாங்க உங்களை அடிச்சா நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர்ல வரீங்க தெரியுங்களா? அடிக்க வேண்டியது நீங்க கையை ஓங்குனாலே போதும். கேஸ போட்டு வைக்க. வந்ததே அவ்வளவு பேச்சு பேசு சார். நான் கேக்குறேன் சார். மனைவினால பிடிக்கல, மனைவினால பிடிங்கள், மனைவியே பிடிக்கல. அப்படியே சார் கல்யாணம் பண்ணுங்க. இன்னமே சத்தியமா பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா நிம்மதியை தொலைச்சுன்னு சொல்றீங்கல்ல. தொலைச்ச இடத்துல தெரியாம ஏன் சார் இங்க வந்து தெரியுங்க? யாரு? சார், இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன். பொம்மைகளில இருந்து ஐயா வீட்டுல இருந்து காலைல சாப்பிட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் பொம்மைகளில 24 வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுவேன். வந்தா இவ்வளவு பேச்சு பேசுறீங்க சார். நான் கேக்குறேன் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளிக்கிறது